தொலைச்சிருவேன். கண்ணாடி வேணும். கையடா. இவன் யார் தெரியுமா? என் ஆறுயிர் தம்பி, நாடி துடிப்பு, 6 கோடி தமிழர்களின் சுவாசம் நான். ஏன் சுவாசம்? தம்பி கமலக்கண்ண கொண்டுடுவேன். நீ வா கண்ணு. வழக்கமா ஈ காக்கா கூட எட்டி பார்க்காத இந்த இடத்துல திடீர்னு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? என்ன விஷயம்? எலெக்ஷன். தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்களே. நேரம் வா. உண்மையை சொல்ற பத்திரிகையாளர்களே வாங்க. உங்களுக்காக உழைக்கிற உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க, வந்து தைரியமா பேசுங்க தலைவரே. அட ஓகேவா? பேசுங்க. ஓகேவா? ஓகே. என் ஆறுயிர் தம்பிகளே, என் நாடி துடிப்பே, என் குருதியை சிந்தி வளர்த்த கட்சியை பிளக்க சதி நடக்கிறது. மேட்டருக்கு வாங்க. மேட்டர் இப்ப மேட்டர் என்னன்னா, தம்பி ஜெயராமா, உங்க அப்பா போஸ்ட் ஒட்டி கட்சி வளர்த்தா மயிலாப்பூர் தொகுதியை உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தா என்ன கைத்தடி ராமசாமி யாரு பாத்தலையா? அம்மா அம்மா அவன் அப்பாட்டிக்கு சீட்டு கேட்கிறான். கொடுத்துடலாமா? லட்சுமி லட்சுமி அம்மா அம்மா லட்சுமி, நீ கட்சிக்காக ஒழிச்ச பொண்ணு, உனக்கு சீட் தரலான்னு பார்த்தா அந்த வணங்காமுடி அவன் மச்சடிக்கு சீட்டு கேட்கிறான். நியாயமா அது? அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நான் தலைவர் என்ன சொல்ல வரானா, அடிமட்ட தொண்டர்கள் பதவிக்கு வரணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க மாமே மச்சான் குழந்தையான்னு சீட்டு கேக்குறாங்க. பசியும் பட்னியுமா போஸ்ட் ஓட்டின கூட்டம் கடைசி வரைக்கும் கோஷம் போட்டே சாகணும், அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும். நீங்க வரணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு, வேணான்னு சொல்லுங்க. தீவிர அரசியல் தலைவர் விளைவிக்கிறேன்டாரு. சும்மா என்ன சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, நான் கட்சியை விட்டு விலகி போக மாட்டேன். இது சத்தியம். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காகவே உழைப்பேன். அதுக்காக உங்க எதிர்ப்பெல்லாம் காட்டக்கூடாது, அவங்கள விரட்டாதீங்க. முக்கியமா உங்க வேட்டியெல்லாம் கூடாதுப்பா. ஆஹா ஓஹோ, மகாபாரதத்துல அந்த கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தான். ஆனா இந்த கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு எதிராக நிக்கிறான். சார் யாரு? என் பிஏ. முதல்ல வெளியே அனுப்புங்க. ட்ரெண்ட்லயே இல்ல, டிவில வர்ற மாதிரி பழைய நாடக வசனம் பேசிட்டு இருக்காரு. எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை மறியல். கட்சியில மொத்தம் இருந்தது 5 பேரு, இப்ப அவங்களும் ஓடிட்டாங்களா? தலைவா, இந்த தடவை நம்ம சாலிட் மெஜாரிட்டி. துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட போறானுங்க. அவன் தோக்குறத அப்படியா? 234 தொகுதியில நிக்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட் இல்லையா அவனுக்கு? அடிமட்ட தொண்டர்கள் பதவிக்கு வரணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. இவன் எங்கடாங்க? ஓ, என்ன எதிர்பாரோ? விளங்குற மாதிரிதான். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அந்த கண்ணனை எங்க தூக்கி போட்டாலும் துரு துருன்னு முளைச்சு வந்துடுறான். அவனை மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு கவுன்சிலரை கொண்டு வந்துடலாம், தமிழ்நாடோட சிஎம் எங்க இருந்து கொண்டு வருவான்? இப்படி பேசி பேசிதான் மேயர் எலெக்ஷன்ல தோத்தோம். இப்ப நீங்களும் தோத்தாதான் புரியும். எக்கேடோ கெட்டு போங்க. டேய், அவன் கட்சி விட்டு போனாங்களா 5 பேரு, அவங்கள வர சொல்லு, பேசணும். நான் சொன்னது கேட்டா உருப்படுவீங்க. சொல்லுங்க தலைவா. நான் ஜெயிச்சோடவங்க எல்லாரையும் வாரிய தலைவராக்குவேன். சரிங்க தலைவா. பண பலமோ ஆள் பலமோ நான் தர்றேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. சரிங்க தலைவா, செஞ்சிடறோம். மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுங்க, ஒவ்வொருத்தரையும் வேலை பேசுங்க. தோழர்களே, கட்சி குறைச்சவனுக்கு இந்த மரியாதை இல்ல. நீங்க எங்களோட வாங்க, உங்களுக்கு வேணுங்கிற பணமும் பதவியும் நாங்க தரோம். கட்சி உங்களுக்கு தான் சொந்தம்னு கேஸ் போடுங்க. எல்லா மாவட்ட செயலாளர் ஆதரவும் எங்களுக்கு தான் இருக்கு. கட்சியின் சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம். கட்சியோட சின்னம், அக்கவுண்ட் எல்லாத்தையும் முடக்குங்க. பெருமாள் அரசியல் அனாதையாகணும். என்ன தலைவரே தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தரையும் காணோம். யார் இருக்காங்க பேசுறதுக்கு? கேட்ல நிக்கிற கூர்க்கா கூட ஓடி போயிட்டான். தம்பி, இப்ப என்னால எவனுக்கு எந்த யூஸும் இல்ல. இதுக்கு ஏன் தலைவரே இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? பின்ன சிரிச்சுக்கிட்டு சொல்றியா? தம்பி, 13 வருஷம் நான் பதவியில இல்லாம இருக்கலாம், ஆனா
பார்ட்டின்னு ஒண்ணு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது சங்கரான்னு போயிடுச்சு. போட்டும் தலைவரே, இவ்வளவு கெட்டதுல ஒரு நல்ல விஷயத்தை கவனிச்சிங்களா? இவ்வளவு நாளா உங்களை மறந்து போயிருந்த ஜனங்க இன்னைக்கு உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. மக்களோட அன்பை சம்பாரிச்ச யாரும் தோத்ததா சரித்திரமே இல்ல. கவலையை விடுங்க, புதுசா சின்னத்தை வாங்குறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க. தம்பி, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை மட்டும் பத்தாது, டப்பு பணம் வேணும். தலைவரே, ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் பத்தாது, மக்களோட அன்பு வேணும். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நம்புங்க. He's an extra wiser, he's an extra smarter, he's an extra clever. Stun grenade. He's an extra bolder, he's an extra faster, he's an extra stronger. Stun grenade. சாமி, சாமி, என்ன சாமி பண்ணிட்டு இருக்கீங்க? அருமையான சூழல். ஆ. திடீர்னு ஒரு பரவச நிலைக்கு போய் அதெல்லாம் மத்தவங்களுக்கு, எங்கிட்ட இல்ல. இப்படி வாங்க. ஏன் சாமி, இது வரைக்கும் எவ்வளவு சாமி கல்லா கட்டிருப்பீங்க? ஒரு 500 1000. 500 1000? 500 இங்க இருக்கு, 1000 அங்க இருக்கு. 1000. அப்படி சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் நம்ம எப்படி சாமி சம்பாரிச்சோம்? நாம் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சோம். அவங்க காணிக்கையா கொடுத்தாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மக்களோட குறைய நாமளா தீர்த்தோம் இல்லையா பின்ன? குறையோட வந்தவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க, அவன் கோடி கோடியா கொண்டு கொட்டிட்டான். உண்மையாவே மக்களோட கஷ்டம் தீரணும், அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஆட்சி அமையணும். அடியே, நான் அரசியலுக்கெல்லாம் வர சொல்ல. வேண்டாம் சாமி, தமிழ்நாடு தாங்காது. ஆன்மீகத்துல சம்பாரிச்சத அரசியல்ல போடுங்கன்னு சொல்றேன். சுவாமிஜி இதை கொடுக்க சொன்னார். இவர் என் அருமை தம்பி கமல கண்ணன், வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் கள தளபதி தம்பி கமல கண்ணன். வழியில சும்மா போறவங்கள பார்த்து ஆட்டோ வேணுமான்னு கேட்கிற ஆட்டோ டிரைவருக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கு. சார், ஆட்டோ வேணுமா சார்? நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. சார், எங்க போகணும் சார்? சார் சார், ஆட்டோ வேணுமா சார்? வேணும். ஆட்டோ கொடுத்துட்டு நடந்து போறியா? சார், நடந்து போறியா? ஏன் சார் இப்படி ஒரு வார்த்தை கேட்டு தானே இப்ப நடு ரோட்ல சுத்தின்னு இருக்கிற. போடா போ. மவுண்ட் ரோடு முழுக்க பேனரும் போஸ்டும் ஓட்டினதெல்லாம் அவனுங்க தான்பா. இந்த குரங்குமார் அவனுங்க 124 தான்பா. அப்பா தலைவனா? தாங்க முடியலப்பா. டேய், முதல்ல ஜெயிலுக்கு போறவன தான் தலைவன் நீங்க. இப்ப ஜெயிலுக்கு அமிச்சகரோட தலைவன்றீங்களா? போங்கடா நீங்களும் அவங்க தலைவன். என்ன சொன்ன? எங்க தலைவரை பத்தி எங்க கிட்ட உங்க கண்ணுக்கெல்லாம் அந்த காத்தாடி தானா தெரியும், ஆனா அதை ஏத்தி விட்டு இந்த நூல் தெரியாதுடா. டேய், அவன் தலைவன்டா, அவன் 420 420. தம்பி தம்பி, தலைவா, உங்களை பத்தி தப்பா பேசுறேன் தலைவா. அந்த தோழர் அடிக்காதீங்க. வண்டியில ஏறுவா. ஒழுங்கா என் கூட வந்து வாழ்றியா, இல்ல கிரௌட்ல அடிபட்டு சாகுறியா? உன் கூட வாழ்றதை விட கிரௌட்ல அடிபட்டு சாவறது எவ்வளவு. மன்னிக்கணும், வரேன். அரசியல்வாதிகளோட ஜனங்க ரொம்ப மோசமாயிட்டானுங்க. யார் அதிகமா காசு கொடுக்கறாங்க அவங்களதான் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தேவை உண்மை இல்ல, பணம். அதனால காசு இருக்கிற கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணு. பணம் இருந்தா எவன வேணாலும் வாங்க. விஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் நடத்திய மாதிரி வாக்குப்பதிவில் வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் அதிக இடங்களை கைப்பற்றி பெருமாள் முதல்வர் ஆவார் என்றும், தற்போதைய முதல்வர் RK பூபதியின் இந்திய மக்கள் பேரவை கட்சி படுதோல்வி அடையும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துற கருத்து கணிப்பு நமக்கு எதிரா இருக்கு. ஊத்தி மூடிக்குச்சுன்றத நான் சுக்கா சொல்றேன். டேய், நான் அரசியல்ல கரை புரண்டவன்டா. பிரச்சாரம் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. இப்ப நான் அடிக்க தமிழ்நாட்டை அம்மா ஐயோன்னு கதறி துடிக்க போது பாரு. எனக்காக நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, நான் தான் எதுவும் செய்யல. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் பாரு. தொண்டர்களே, வெற்றி நிச்சயம். கோட்டைக்கு போவது நிச்சயம். அதை விட முக்கியம், அந்த கோட்டையில இதோ உங்க டெபியூட்டி சிஎம் துணை முதல்வர் வசுந்தரா, துணை முதல்வர் வசுந்தரா, துணை முதல்வர் வசுந்தரா, துணை முதல்வர் வசுந்தரா, துணை முதல்வர் வசுந்தரா.
இந்திய மக்கள் பேரவையைச் சேர்ந்த வசுந்தரா தேவி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்ட சில மணித்துளிகளில் அவர் கார் விபத்தில் மரணமடைந்ததாக தெரிய வருகிறது. இதனால் ஆங்காங்கே வன்முறையும் கலவரமும் தீ வைப்பு சம்பவங்களும் தொடர்கிறது. படுபாவிங்க என் மேல அபாண்டமான பழி போட்டு பார்த்தாங்க. ஜனங்க நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக ஒரு உயிர், அதுவும் பொம்பளை கூட பார்க்காம கொண்டுட்டாங்களே. அவங்க ஏதாவது டெபியூட்டி சிஎம் ஆவாங்கிறத பொறுக்க முடியல அவங்களால. போய் சேர்ந்துட்டாங்களே. நாட்டுக்காக, கட்சிக்காக எதையும் தாங்கும் இந்த நெஞ்சம். தொண்டர்களே, அந்த அன்னையின் ஆத்மா சாந்தி அடையணும்னா தயவு செய்து எல்லாரும் அமைதி காக்கணும். யாரும் வன்முறையை பிரயோகிக்க கூடாது. முடிஞ்சு போச்சு, மொத்தமா முடிஞ்சு போச்சு. அந்த பூபதி சாதாரண ஆள் இல்லையா, பொலிட்டிக்கல் கிரிமினல். நாளைக்கு நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கிறோம், அது இல்ல பிரச்சனை. ஜனங்க கிட்ட எப்படி நம்ம முகத்தை காட்டுறது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. தமிழக தேர்தல் களத்தில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இறுதிக்கட்டமாக நமது தொலைக்காட்சியில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை உங்கள் முன் வைப்பார்கள். முதலில் 7 முதல் 7:30 வரை VTMK தலைவர் பெருமாள் அவர்களும், 7:30 முதல் 8 வரை IMP தலைவர் முதல்வர் RK பூபதி அவர்களும் பிரச்சாரம் செய்வார்கள். அன்பான தமிழக வாக்காளர் பெருமக்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க வசுந்தரா தேவியை கொலை பண்ணுமா? அப்படி ஒரு கேவலமான அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 13 வருஷமா நான் எதிர்கட்சியா இருந்திருக்கேன். பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா நம்பிக்கையா வெளியில தலை காட்டுறீங்க. ஒரு முறை, ஒரே ஒரு முறை எங்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்துங்கள். என்னடா அவன் கட்டலு தொட்டலுன்னு கெஞ்சிட்டு இருக்கான். எதிர்கட்சியில இருந்தாலும் ஏதாவது கஷ்டம்னு சொல்லி என்கிட்ட வந்து புழைச்சிட்டு இருந்தான். இப்ப நீ என்ன அழிக்கிறதா நினைச்சு அவனுக்கு சமாதி கட்டிட்டேன். யாருடா நீ? 5 வயசுல ஆசிட் முட்டைய வீசி அரசியலுக்கு வந்த வேண்டாம். நானு இங்க தேர்தல் வெற்றிய பணமும் பணமும் தான்டா முடிவு செய்யும். பணத்தை எரிப்போம், தீ குடிச்சுதான் கட்சிக்காக கொள்கைக்காகன்னு சொல்லுவோம். செத்தவன் பேர்ல ஓட்டு போடுவோம், குடிசைய கொளுத்துவோம், எரிஞ்ச குடிச்சுக்கு 8000 ரூபாய் கொடுப்போம். இந்த முட்டாள் ஜனங்க அதையும் நம்பி ஓட்டு போடுவாங்க. ரத்தத்துல ஊறி போச்சு அரசியல். எங்கிட்டே மோதுவியா? நாளைக்கு விடிஞ்சாச்சு, தோ அவனை கூட விட்டுறேன். ஆனா உன்ன புழல் ஜெயிலா, வெள்ளூர் ஜெயிலா, திஹார் ஜெயிலான்னு முடிவு பண்ணு. முக்கிய செய்தி: தமிழக தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்துள்ள நிலையில் திடீர் திருப்பமாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் நமது தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. செத்து போனதா சொல்லப்படுற வசுந்தரா தேவி நான் தான். நான் உயிரோட இருக்கிறது உங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா ஒருத்தருக்கு ஐயோ இவ எப்படா அதிர்ச்சி. அந்த ஒருத்தர் நான் இத்தனை நாளா தலைவர் தெய்வம்னு நம்பின. செத்து போனவன் பேர்ல நீங்க ஓட்டு போடும் போது செத்தவ உயிரோட வரக்கூடாதா? இதுவும் அரசியல் தானே. நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் வெற்றியை முடிவு பண்றது பணமும் பணமும் தானே. பாருங்க, மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக என்னையும் கொலை செய்ய துணிஞ்சிட்டாரு. டெபுட்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன தனியா பார்க்க வர சொன்னாரு. ஆனா வர்ற வழியிலேயே என்ன தியாகியா மாத்த அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கொலை பண்றது சாதாரணமான விஷயம். சீர் காரப்படி இறங்குங்க. வாங்க வாங்க. உனக்கு என்ன வேணும்? சொன்னா கேளுங்க, வாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. போயிருங்கம்மா, சீக்கிரம் போங்க. உங்க வண்டியில பாம்பு இருக்கு.
பாத்தீங்கல்ல, எல்லாம் பூபதியோட வேலை தான். உங்களை டெப்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு அனுதா போட்டுவாங்க தான். நீங்களே பாம்பை வச்சு வெடிச்சிட்டு என் தலைவர் மேல வீணா பழிய போட்டீங்கன்னா நான் நம்பிடுவேனா? பேசுங்க தலைவரே. தலைவரே, வசுந்தரா மேடம் அந்த கார்ல பாம்பு அடிச்சிருச்சு தலைவரே. மேடம் பீஸ் ஆயிட்டாங்க. செத்துட்டாளடா? சூப்பர். டெப்யூட்டி சிஎம் ஆக வேண்டிய வசுந்தராவை எதிர்க்கட்சிக்காரங்க கொண்டுட்டாங்கன்னு நம்ம ஆட்களை விட்டு அவங்க ஆபீஸ், கட்சிக்குடி, பேனர் எல்லாத்தையும் கொளுத்த சொல்லு. ஒரு ஆள் கூட வெளியே தலை காட்டக்கூடாது. நம்ம மக்கள் அவங்க கஷ்டத்துக்கு அழுகுறாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க கஷ்டத்துக்கு பரிதாபப்படுறத ஜெயிக்க முடியாது. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? சத்தியமூர்த்தி ஐயாவோட சாவுக்கு யார் காரணம்? ஆர்கே பூபதி. போய் போய் எல்லாமே போய். ஏன்னு டென்ஷன் ஆறீங்க? எவிடன்ஸ் இருக்குனே. அதுக்குண்டான ஒரே எவிடன்ஸ் இதுதான். என்னையும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோவை மொபைல்ல எடுத்தேன். எங்க உங்க அரசியல் ஞானத்தை வச்சு இதெல்லாம் போய் நிரூபிங்க பாப்போம். நீங்க ஒருத்தனை குளிப்பறிச்சுட்டு இருந்தா பின்னாடியே ஒருத்தன் மண்ணை வாரிட்டு இருப்பாங்க. 5 வருஷம் உட்கார வச்சதுக்கு இந்த ஆட்டம்னா உங்க ஆளுங்க சொல்ற மாதிரி உங்களை நிரந்தர முதல்வர் ஆக்கிட்டா தமிழ்நாட்டோட கதி யப்பா. ஏழ்றியா? அண்ணே உங்க டைம் வந்துருச்சுனே, போய் பேசுங்க போங்க. ஆமா என்ன பேசுவீங்க? நின்னா கமிஷன், உட்கார்ந்தா கமிஷன், பேசினா கமிஷன், முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, நடுவுல துப்பாக்கி வச்ச போலீஸ் வேற. உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்களே, மக்களுக்காக ஏதாவது பண்ணிருந்தா கொண்டாடி இருப்பாங்களே. கோட்டையை விட்டீங்க. அண்ணனுக்கு பேசுற மூடு இல்ல, ப்ரோகிராம் கேன்சல். நீங்க போங்க. நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த ஜெயில நீங்களே முடிவு பண்ணிக்கணும். மக்களை முட்டாள் நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அவங்களுக்கு எப்ப யாரை கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். கிளம்புங்க. பால் கபடி பன்னீர் கபடி தூக்கி பார்த்தோண்டா, அடகொண்டா என்ன தூக்கி விடும் சாமி யாருடா? ஜெயிச்சு போன மந்திரி எங்க தேடி பாருடா, நம்மள வாழ வைக்கும் சாமி நாம போடு ஓட்டுடா. நடந்து முடிந்த 15வது சட்டமன்ற தேர்தலில் வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் அதிக இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையுடன் ஆட்சி என்ன தலைவரே, சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் தலைவரே. வழக்கமா தேர்தல் செலவுன்னா தொழிலதிபர்கள் தான் காசு கொடுப்பாங்க. ஜெயிச்சா அவங்களுக்காக ஆட்சி நடக்கும். இந்த தடவை நான் கொண்டு வந்த பணம் மக்களோட பணம். உங்க ஆட்சி அவங்க ஆட்சியா இருக்கணும். ஜனங்களை மட்டும் இல்லப்பா, உன் வீட்டையும் காப்பாத்துறேன். தளபதி கமலம் கண்ணன். இந்திய மக்கள் பேரவையைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி குடும்பத்தோடு தற்கொலை செய்ய காரணமாக இருந்ததாக முன்னாள் முதல்வர் ஆர்கே பூபதி மீது சிபிஐ கைது நடவடிக்கை. ஆளுங்கட்சியின் பழிவாங்கும் நடவடிக்கை. அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். குண்டாத்தடிகள் தாக்கும் போதும், குண்டுகள் நெஞ்சை துளைக்கும் போதும், தூக்கு கயர் கழுத்தை நெருக்கும் போதும் தமிழர்கள் என்று என் உள்ளம் கதரும் கதரும் கதரும். என்ன கமல் தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கா? அசிங்கத்தை வெளியே காட்டிக்காதான் உண்மையான அரசியல்வாதி ரஜினி. என்ன தலைவர் இவ்வளவு தூரம்? உங்க வீட்டு ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. அந்த ரயில்வே ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிட்டேன். நான் சிஎம் ஆன உடனே போட்ட முதல் கையெழுத்து இதுதான். அதுக்கான ஆர்டர் எங்கேயாது கொடு. ரொம்ப நன்றி. என்னப்பா கைக்கு வந்த கக்கா போன ஒரு சத்தம்? சும்மா என்ன
சிஎம்டா ஆமா தலைவரே, எங்க சிஎம். நான் போயிட்டு வரேன். சரி தலைவர், வாங்க வாங்க தலைவர். சரி தலைவர். எங்கிருந்தோ வந்த எல்லாருக்கும் நல்லது பண்ண, திடீர்னு எங்க எல்லாரையும் விட்டுட்டு காரைக்குடிக்கு போறேன்றையே. எமோஷனு இடிச்சேன். ரயில்வே ஸ்டேஷன்ல எமோஷன் டயலாக் பேசுவியா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிட மாட்டா அப்பா. தோற இங்க இருக்கு காரைக்குடி, வெறும் 96 ரூபா டிக்கெட். நைட் என்ன காலைல வந்து இறங்கிட போறேன். நானே முக்கியமான ஒரு ஆள் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மாமா. லூசு, எனக்கு எல்லாம் தெரியும். हेलो जी, हाँ जी हाँ जी हाँ जी, नहीं जी ना एपड़ी जी, नो जी नो जी, अच्छा जी अच्छा जी अच्छा जी अच्छा जी. என்னப்பா ஜி ஜின்ற 2Gயா 3Gயா? டெல்லியில ஏதோ பிரச்சனையா? நான் தான் தீர்த்து வைக்கணுங்கிறாரு. ஈவினிங்கா டெல்லி போய் ஆகணும். ஃப்ளைட் டிக்கெட் போடுப்பா. விட மாட்டேங்கிறாங்களே.